பிராண்டி செய்திகள். மீண்டும் பற்றி எரியும் மணிப்பூர். 2 குழந்தைகள் பலி. கொந்தளிக்கும் மக்கள். 5 நாள் முழு அடைப்பு. முடங்கிய பள்ளத்தாக்கு. ராணுவ கட்டுப்பாட்டில் இம்பால். ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 21, 2026. ஒரு பக்கம் தேர்தல் திருவிழா நடந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம நாட்டுல ஒரு மாநிலம் தீயா எரிஞ்சிட்டு இருக்கு பாஸ். மணிப்பூர்ல இப்போ நடக்கிற விஷயங்களை கேட்டா நெஞ்சே பதறுது. 2 பச்சை குழந்தைகளோட சாவு இப்போ அந்த மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. இதோ அந்த பதற்றமான 7 தகவல்கள். பிஞ்சுயிர்கள் பலி. கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி பிஷ்ணுபூர் மாவட்டத்துல ஒரு BSF வீரரோட 2 குழந்தைகள் குண்டுவெடிப்புல கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் இப்போ மணிப்பூர்ல மீண்டும் கலவரம் வெடிக்க முக்கிய காரணம் பாஸ். துப்பாக்கிச்சூடு. இந்த கொலையை கண்டிச்சு போராட்டம் நடத்தின மக்கள் மேல பாதுகாப்பு படையினர் நடத்தின துப்பாக்கிச்சூட்டுல மேலும் 3 உள்ளூர்வாசிகள் உயிரிழந்தது நிலைமையை இன்னும் மோசமாக்கிடுச்சு. 5 நாள் முழு அடைப்பு. மைதேயி அமைப்புகள் பிளான் பண்ணி இப்போ 5 நாள் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதனால 2வது நாளா பள்ளிகள், கடைகள், ஆபீஸ் எதுவுமே திறக்கல. எல்லாமே அவுட் பாஸ். நாகா இனத்தவர் போராட்டம். ஒரு பக்கம் மைதேயி மக்கள்னா இன்னொரு பக்கம் நாகா சமூகத்தினர் தங்கள் ஆட்கள் 2 பேர் கொல்லப்பட்டதை கண்டிச்சு 3 நாள் பந்த் அறிவிச்சிருக்காங்க. மணிப்பூர் இப்போ போராட்டங்களோட கூடாரமா மாறியிருக்கு. முடங்கிய இன்டர்நெட். இம்பால் உட்பட பல இடங்கள்ல ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு. வதந்திகள் பரவாம இருக்க இன்டர்நெட் சேவைகளும் கட் பண்ணிட்டாங்க பாஸ். கண்ணீர் புகை குண்டுகள். போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் நடத்தின தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டு வீச்சுல பெண்கள் உட்பட நிறைய பேர் காயமடைஞ்சு ஆஸ்பத்திரியில இருக்காங்க. முதல்வர் உறுதி. கொல்லப்பட்ட குழந்தைகளின் பெற்றோருக்கு அரசு வேலை தருவோம்னு முதல்வர் யும்னம் கேம்சன் சிங் சொல்லியிருக்காரு. ஆனா எங்களுக்கு நீதிதான் முக்கியம்னு மக்கள் விடாம போராடிட்டு இருக்காங்க பாஸ். மணிப்பூர்ல நடக்கிற இந்த வன்முறையை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். சின்ன பசங்க மேல கை வைக்கிறவ மனுஷனே இல்ல, அவங்கள இழந்த வலியோட நிக்கிற அந்த மக்களோட கோபம் சாதாரணமானது இல்ல. மணிப்பூர் இப்போ நீதிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு பாஸ். மணிப்பூர்ல எப்போதான் அமைதி திரும்பும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசாங்கம் இன்னும் என்னென்ன அதிரடி நடவடிக்கை எடுக்கணும்? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மணிப்பூர் நிலவரம் மற்றும் செய்திகளோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.